நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று. அதை வாட்ஸ்அப் வழியாக நண்பர் ஒருத்தர் அந்த டவுட்லாம் கேட்டிருந்தார். இந்த மாதிரி ஒர்க் ஆகலை, அது எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தார். இதே மாதிரி ப்ராப்ளம் நிறையா பேருக்கு இருக்கலாம். அவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இது ஒரு வீடியோவாக ரெடி பண்ணுறேன். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க போகிறோம். அவர் ஆல்ரெடி எனக்கு நிறையா சேட்டிங் பண்ணியிருக்காரு. நிறையா எலக்ட்ரிக்கல் டவுட்டு, அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டவுட்லாம் கேட்டு நம்ம அதை பற்றி பார்க்க வேணாம், வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். நம்ம அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2க்கு அனுப்பியிருக்காரு. எனக்கு டைம் இல்லை, அதனால் என்னால் வீடியோவை ரெடி பண்ண முடியல. இப்போ தான் டைம் இருந்தது, அதனால் இதை நான் இப்போ வீடியோவை ரெடி பண்ணுறேன். என்ன அனுப்பியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2 நைட்டு ஒரு 9:15 அனுப்புகிறாரு. ப்ரோ சாரி ஃபார் த டிஸ்டர்ப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறாரு, 14 செகண்டு. இண்டக்ஷன் ஸ்டவ் ஓகே, பட் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்னு சொல்லி போடுறாரு. அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டிஸ்பிளேக்கு பவர் வருது. பார்த்தீங்களா, அதே தான் அவர் அனுப்புனது. டிஸ்பிளேக்கு பவர் வருது, எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் ஆகலை அப்படின்ட்டாரு. நான் ஆல்ரெடி இந்த பட்டனில் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி என்னோடய சேனலில் போட்டிருந்த வீடியோ, அதுவும் அவர் பார்த்துருக்காரு. நான் என்ன சொன்னேன்னா, இந்த வீடியோ நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு பதில் அனுப்பிட்டேன். என்னென்னா, கெப்பாசிட்டர் வீக்காக இருந்ததுன்னா ஒரு சில டைம் வோல்டேஜ் அதுக்கு 5 வோல்ட் வரணும். நமக்கு இந்த டிஸ்பிளே பேனலில் எப்பயும் 5 வோல்ட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். கெப்பாசிட்டர் ஏதாவது வீக்காக இருந்ததுன்னா அது 5 வோல்ட் கிடைக்கலன்னா ஒர்க் ஆகாது. நான் கெப்பாசிட்டர் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு போட்டிருந்தேன் அவருக்கு. அவர் என்ன பதில் அனுப்புனாருன்னா, உனக்கு காயில் நல்லா இருக்குது, ஓகே ப்ரோ பவர் பட்டன் இருக்கிற போர்லையான்னு சொல்லி கேட்டிருந்தார். அதோட அப்படியே விட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அவர் திரும்ப 2 நாள் கழித்து திரும்ப மெசேஜ் பண்ணுறாரு, ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு. போடும்போது அந்த வீடியோ பாருங்கள். ப்ரோ பவர் ஆன் பண்ணால் ஒர்க் ஆகுதுங்க ப்ரோ. பவர் ஆன் பண்ணிட்டு இது ஆன் பண்ணால் ஒர்க் ஆகுதுங்க. இந்த பட்டன் ஒர்க் ஆகுது, இந்த பட்டன் ஒர்க் ஆகுது, இந்த பட்டன் ஒர்க் ஆகுது, இந்த பட்டன் ஒர்க் ஆகுது. ஆனால் நடுவில் இருக்கிற இந்த 3 பட்டன் மட்டும் ஒர்க் ஆகலை. இந்த 3 பட்டன் மட்டும் ஒர்க் ஆகலை ப்ரோ, ஏன்னே தெரில. பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. கீழே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அவர் போட்டிருக்காரு. பட்டன்ஸ் நீங்கள் யூடியூப்பில் சொன்ன மாதிரி செக் பண்ண ப்ரோ, கண்டினியூட்டி கரெக்டாக வருது ப்ரோ, பட் அந்த 3 பட்டன் மட்டும் ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 4ஆம் தேதி 2:30 மணிக்கு கேட்டிருக்காரு. நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால நான் பார்க்கல. அடுத்த 5ஆம் தேதி நான் பதில் அனுப்பிவிட்டேன். பட்டன் டெர்மினலில் இருந்து அடுத்த எண்டு கனெக்ட் ஆகிற டெர்மினலில் கண்டினியூட்டி செக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஏன்னா மேக்ஸிமம் இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் வீக்கான போர்டு, கொஞ்சம் அந்த பூச்சிலாம் நிறைய இண்டக்ஷன் ஸ்டவ்வில் போகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கற்பாம்பூச்சி மாதிரி சின்ன சின்ன பூச்சி. அது போய் ஈரக்காலோட அந்த போர்டில் உட்காரும் அந்த ஹீட்டுக்கு. அது என்ன ஆகும்னா, அந்த ட்ராக் மெலிசாக போகும். அந்த ட்ராக் என்ன ஆகுனா கட் ஆகிட்டு நடுவில். பார்த்தீங்கன்னா அவர் காட்டுவார் பாருங்கள் அடுத்த வீடியோவில். சொல்யூஷன் சொல்லுங்கள், வீடியோ அனுப்பியிருக்கேன்னு சொல்லி அப்புறம் தான் அவர் எனக்கு வீடியோ அனுப்புகிறாரு. ஆனால் வீடியோ அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் கண்டினியூட்டி செக் பண்ணி பாருங்கன்னு. அவர் வீடியோவாக அப்புறம் எடுத்து போடுறாரு. அந்த வீடியோ பாருங்கள் இப்போது. இதுவும் ஒர்க் ஆகலை ப்ரோ, இது ஒர்க் ஆகலை. இதுக்கும் கண்டினியூட்டி வரல. அப்புறம் இந்த லைன் வரல, இது ரெண்டுத்துக்கும் வரல.
ப்ரோ, இதுக்கு வரல ப்ரோ. மேலே இருக்கிற இதுக்கும் டெர்மினலுக்கும் வரல. இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது இதுக்கு? பார்த்தீங்களா, அவர் கண்டினியூட்டி செக் பண்ணும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ராக்லாம் இடையில கொஞ்சம் கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கும். நான் பார்த்துட்டு கீழே என்ன அனுப்பியிருக்கேன்னா, மெலிசான ஒயர் வச்சு சால்டிங் பண்ணுங்கன்னு போட்டு அனுப்பிட்டேன். அவர் உடனே ரொம்ப நன்றி அண்ணான்னு போட்டு அனுப்பிட்டார். நான் எதுக்கும் அவருக்கு டவுட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த இமேஜ் அவர் வீடியோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், நல்லா பாருங்கள், நான் டச் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல ட்ராக் கட் ஆகிருக்கு தெரியுதுங்களா? அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு ரெட் மார்க் பண்ணி இந்த 2 டெர்மினலும் நீங்கள் ஒரு ஒயர் வச்சு சால்டிங் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டேன். அதேமாதிரி நம்ம எல்லா ட்ராக்குமே பண்ண கண்டினியூட்டி வராது தான், நான் அதை மட்டும் போட்டேன். அவர் என்ன பண்ணார், சரி நான் புரிந்தது நன்றின்னு போட்டார். நான் சும்மா ஒரு லைக் சிம்பிள் போட்டு அனுப்பிவிட்டேன். அவர் மேலே இருக்கும் டெர்மினல் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அதுக்கு பதில் வந்து கண்டினியூட்டி வராத எல்லா ட்ராக்கும் சால்டிங் பண்ணணும்னு சொல்லி போட்டு விட்டேன். ஓகே ப்ரோன்னு போட்டு ஒரு 10 மணிக்கு தேங்க்யூன்னு போட்டு அனுப்பி விட்டார். அப்புறமா ஒரு 10:30 சால்டிங் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டார். நான் சொன்ன மாதிரி அந்த ட்ராக் எல்லாத்தையும் ஒரு சின்ன பிட்டு ஒயர் வச்சு சால்டிங் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு அடுத்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்காரு, 10:30 பாருங்கள். ஓகே, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. அவர் ஏதோ நிலவேம்பு கசாயமோ இல்லை கபச்சுர குடிநீரோ ஏதோ தெரியல, அது கொதிக்க வச்சிட்ருக்காரு. எல்லா பட்டனும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரொம்ப நன்றி அண்ணான்னு போட்டு விட்டார். நான் ஓகேன்னு சொல்லிட்டு சும்மா லைக் சிம்பிள் மட்டும் போட்டு விட்டேன். அது நான் நைட்டு பார்க்கும்போது மணி பார்த்தீங்கன்னா தெரியும் 12:50 ஆச்சு. அதனால் நான் சும்மா தூக்கம் வரும்போது அப்படியே எடுத்து பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு எதுவும் நான் டைப் பண்ணல, ஓகேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவர் அடுத்த நாள் காலைல ஒரு லைக் சிம்பிள் போட்டு அனுப்பிவிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்கேன். ஏன்னா நிறையா பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பட்டன் ஒர்க் ஆகலை, நான் அடுப்பு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டேன், எல்லாமே ஓகே, இந்த மாதிரி பட்டன் ஒர்க் ஆகலை, டிஸ்பிளே வருதுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேள்வியும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் எப்பயுமே இந்த ட்ராக் செக் பண்ணுங்கள், பயப்படாமல் இதில் கை வைங்க. அவருக்கு நான் இந்த வீடியோ திரும்ப காட்டுறேன் பாருங்கள். அவர் டெஸ்டர் வச்சு ப்ரெஸ் பண்ணுறாரு, அப்போ வந்து பட்டன் ஒழுங்காக ப்ரெஸ் ஆகாது. இந்த வீடியோ திரும்ப போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆன் பண்ணால் ஒர்க் பாருங்கள். பவர் ஆன் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணால் ஒர்க் ஆகுதுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த புஷ் பட்டன் ப்ரெஸ் ஆகாது. கையாலேயே பயப்படாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த போர்டை பொறுத்தவரை இது வந்து டிசி வோல்ட்டு 5 வோல்ட்டு தான், மொபைல் சார்ஜர் வோல்ட்டு தான் வரும். அதனால் நீங்கள் கை வச்சாலும் உங்களுக்கு ஷேக் அடிக்காது. பயப்படாத நீங்கள் வச்சு கையிலே ப்ரெஸ் பண்ணலாம். அவர் டெஸ்டர் வச்சு பண்ணதுனால ஒழுங்காக ப்ரெஸ் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற புது நண்பர்கள் யாராவது இருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்னோடய எபோட் சேனலில் போய் பாருங்கள், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நிறைய பேர் நம்பர் கேட்குறாங்க. ஏன் நான் வீடியோவில் நம்பர் போடலன்னா திடீர்னு நம்பர் நான் வாட்ஸ்அப் நம்பர் மாற்றுவேன், அந்த வீடியோவில் போய் நான் எல்லாத்தையும் மாற்ற முடியாது, பழைய நம்பர் எல்லாத்தையும். அதனால் எப்பயுமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்க்கணுன்னா எபோட் சேனலில் போய் பாருங்கள். அதில் என்ன ப்ரெசண்ட்டாக நம்பர் இருக்கோ அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.